மக்களை வணக்கம். நாம இன்னைக்கு திருப்பதி திருமலாவை பத்தி நிறைய ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் சிலா தோரணம். அதாவது சுவாமி இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிலா தோரணம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இதை நீங்க பாருங்க. சிலா அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். தோரணம் அப்படின்றது என்னன்னா இந்த வளைவு தோரணம் போல இருக்கிறதுனால இது தோரணம், அதாவது சிலா தோரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாறை வகை கிட்டத்தட்ட 250 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு புவியியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாறையை நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாறை கிட்டத்தட்ட 25 அடி நீளமும் 10 அடி உயரமும் கொண்டதா இருக்கு. இந்த பாறைகள் உலகத்துல 3 இடத்துல மட்டும்தான் இருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து, அடுத்து இந்தியாவில் இந்த திருமலை இடத்துல தான் இருக்கு. இந்த பாறையில தான் சுவாமி இந்த பாறைகள்ல சுவாமியோட கருவறையில் இருக்க சுவாமி செஞ்சதாகவும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது இயற்கையாகவே இது உருவாகி இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. நிறைய இயற்கை சீற்றங்களை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நின்றுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க நம்ம பார்க்க முடியும். நீங்க திருப்பதிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க மறக்காம பாருங்க. இந்த விஷயம் இன்னொன்னு என்னன்னா ஸ்ரீவாரிப்பாதல், அதாவது பூலோகத்துல சுவாமி ஃபர்ஸ்ட் காலடி வச்சது ஸ்ரீவாரிப்பாதல், 2வது அடி இங்கதான் வச்சாரு, 3வது அடுத்து கருவறையில இருக்கிற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்பப்பட்டு இருக்கு. இது மாதிரி மேல ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.